ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 பேருக்கு சாம்பார் அப்படின்னோடனே ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டிஃபனுக்கு அப்படிங்கிறதுனால சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். அதனால் நான் 2 கிலோ துவரம்பருப்பு, 2 கிலோ பாசிப்பருப்பு, 1/4 கிலோ பூண்டு, 3 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். 3.5 கிலோ காயை நறுக்கி கழுவி எடுத்துக்கிற வேண்டியது தான். வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் 1.5 கிலோ பல்லாரி அதை நம்ம நல்லா வதங்கி வர்றப்ப 1.5 கிலோ தக்காளி அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வெந்து மசிஞ்சுறதுக்கு அப்புறமா 3.5 கிலோ காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணி, வெள்ளை பூசணி, கேரட், இதுதான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கிறேன். அந்த 3.5 கிலோ காயை நம்ம நல்லா வதக்கிட வேண்டியது. நல்லா வதங்கி வந்ததுமே தேவையான அளவு தண்ணி விட்டு, ஒரு குடம் அளவு இது பிளாஸ்டிக் குடம், பெரிய குடத்தில் ஒரு குடம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பையும் உள்ளே போட்டு கொதிக்க விட்டுட்டு, மசாலும் நல்லா கொதித்து வெந்ததுக்கு அப்புறம் 1/4 கிலோ புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு, அந்த அது ஒரு கொதி வந்ததுமே கடுகுளுந்தம்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து, அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் நெய் அதை இது கூட சேர்த்து தேவையான அளவு மல்லி இலை தூவி எடுத்துட்டோம்னா அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கிண்டுறதுக்கு மட்டும் தெம்பு இருந்தால் போதும். எவ்வளோ சாம்பார், 500 பேர் என்ன, 1000 பேர் என்ன, எவ்வளோ வேணாலும் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைனலாக 3 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிறப்ப கமகமன் சாம்பார் ரெடி.